பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு மீண்டுமாய் ஆராதிக்கும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னா, நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களா நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு குழுவிற்கோ அல்லது வெளியிலோ அல்லது தனி நபர்களுக்கோ பிரசங்கிக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், நாம் எல்லாருமே உருவாகி கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது எப்படி அவர் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு போதித்தாரோ, அந்த காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி அவர் தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் தம்முடைய வார்த்தைகளை 3.5 ஆண்டுகள் உபயோகப்படுத்தி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினாரோ, சீஷர்களை உருவாக்கினாரோ, அதே போல நாமும் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அநேக வேதத்தை போதிக்கிறவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்திலே பழைய ஏற்பாடு இருந்தது. அந்த பழைய ஏற்பாட்டை பரிசேயர்களாய் இருக்கட்டும், வேதபாரகர்களாய் இருக்கட்டும், சதிசேயராய் இருக்கட்டும், அல்லது ஜெப ஆலயங்களிலே அவர்கள் போதித்து ஜனங்களுக்கு அநேக காரியங்களை விளக்கி சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை பெற்று அதே ஜெப ஆலயத்திலேயோ அல்லது வெளியிலேயோ அவர் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ, ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். எத்தனையாய் ஊழியர்கள் இருந்தாலும், அந்த நாட்களிலே பிரசங்கித்தாலும், வேதத்தை போதித்திருந்தாலும், இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து அதே வசனத்தை கொண்டு ஆண்டவர் போதிக்கும் பொழுது அங்கே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். உதாரணமாக, இயேசு கிறிஸ்து தம்முடைய 12வது வயதிலே அங்கே ஆலயத்திலே செல்லுகிறார். எருசலேமின் ஆலயத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற மூப்பர்களோடும் அங்க இருக்கிறதான போதகர்கள் நடுவிலையும் ஆண்டவர் அங்கே 12 வயது நிரம்பிய இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கிப்பதை நாம் வாசிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் 46வது வசனத்தை நாம பார்த்தோம்னா அங்க இப்படி எழுதியிருக்குது. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவ ஆலயத்தில் போதகர் நடுவில், நன்றாய் கவனிக்கணும், யார் நடுவில்? போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, 47வது வசனம். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஆண்டவர் 12 வயதே நிரம்பின ஒரு சிறுவனை போல இருந்த இயேசு கிறிஸ்து அவர் போதகர்கள் மத்தியிலே, அதாவது அங்கே வசனத்தை பழைய ஏற்பாட்டை உபதேசித்துக் கொண்டிருந்தவர்கள் மத்தியிலே போய் அவர்கள் பேசுகிறதை கேட்டு அவர்களுக்கு மாறுத்தரம் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆட்கள் அங்க இருந்தும், ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை சொன்ன போது அது ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 28வது 29வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லி அந்த பிரசங்கத்தை செய்து முடிக்கிறார். கடைசியா சொல்லப்பட்டு இருக்கிற வசனம் இது 7வது அதிகாரத்துல கடைசி இதை பாருங்க, 28 29 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
போதகர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், பரிசேயர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி அவருடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு இருந்ததற்கு காரணம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இதே காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எங்கெல்லாம் வசனத்தை போதித்தாரோ, எங்கெல்லாம் வசனத்தை சொன்னாரோ, அதை கேட்ட எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை அங்கேயும் ஆண்டவர் பிரசங்கிக்கும் பொழுது எருசலேம் தேவாலயத்திற்கு அங்கே பிரசங்கித்த அந்த காரியங்களை தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். இங்க பாருங்க, அதனுடைய 15வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவர் கல்லாதவராய் இருந்தும் ஏன் ஆச்சரியப்பட்டாங்க? அவர் கற்களையே, அவர் கல்வி அறிவு அவ்வளவு ஒண்ணும் கிடையாதே. இந்த சூழ்நிலையிலே அவர் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பிரசங்கித்தாரோ அப்பெல்லாம் ஜனங்கள் ஆச்சரியப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் அவர் கல்லாதவராய் இருந்தும், அதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் கற்று தேர்ந்த வேத பாரகர்களாய், பரிசேயர்களாய் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். ஆனால் கல்லாதவராய் இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிரசங்கித்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அது மாத்திரம் இல்ல, 46வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதே 7வது அதிகாரம் 46வது வசனம் இங்க பாருங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, சேவகர் அப்படின்னு சொன்னா அங்கே ஒரு போலீஸ் அதிகாரியை போல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார். அங்க போலீஸ்காரங்க போய் அவரை பிடிக்க போனவங்க, அவங்கள பிடிக்கிறதற்காக போன சேவகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மனுஷன் பேசுறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. இப்படி சொல்லி அநேகர் அவருடைய வார்த்தைகளை குறித்து, அவருடைய பிரசங்கங்களை குறித்து, அவருடைய ஞானமாய் அவர் போதித்த கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழுந்ததற்கு பின்பதாக 2 சீஷர்களை சந்திக்கிறார். எம்மாவூரிலே போகிற வழியிலே அங்கே அவர்களோடு பேசிக் கொண்டு வருகிறார். பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை பாருங்கள். அவர்கள் மோசையினுடைய தீர்க்க தரிசனங்களும் எல்லா அதாவது தீர்க்க தரிசிகள் சொன்ன எல்லா காரியத்தை அங்கு விவரித்து பேசுகிறார். அப்பொழுது அவர்களோடு பந்தி இருக்கிறார். போதகரே, பொழுது போயிட்டு நீங்க எங்களோட பந்தி இருங்கன்னு சொல்லும்போது பந்தி இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த சீஷர்கள் பேசிக்கொள்றத பாருங்க. ஆண்டவர் இப்ப அவர்களுக்கு பந்தி நடந்துட்டு இருக்கும்போது போயிட்டாரு. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அப்பொழுது அவர்கள், லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை பாருங்க. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லி அங்கே அவர்கள் பேசிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னா, என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது வாசித்த எல்லா வசனங்களிலையும் ஒரு காரியத்தை நாம் விளங்க முடியும். அது என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய எந்த பிரசங்கத்தை யார் கேட்டாலும் சரி, அவர்கள் ஆச்சரியப்படுகிற வண்ணமாய் இருந்தது. பிரமித்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஒருவனும் ஒரு காலமும் அப்படி நான் பேசினதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இயேசு கிறிஸ்து அங்கே பேசினதைத்தான் நாம் வாசித்தோம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கே இருந்து வந்தது, அதுதான் தலைப்பு. இப்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திற்கு வாங்க. இங்க இயேசு கிறிஸ்து நாசரேத்திலே வளர்க்கப்படுகிறார். நாசரேத்தில வளர்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்து நிமித்தமாக தன்னுடைய 30வது வயதிலே அங்கே கப்பர்நகூமிலே சென்று கப்பர்நகூமிலே இருந்து அங்க ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 32 மைல்கள் தூரம் உள்ளதுதான் நாசரேத்திற்கும் இந்த கப்பர்நகூம் இருக்கும். இப்ப கப்பர்நகூமில் ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசு
சில நாட்கள் அல்லது சில ஆண்டு சில மாதங்கள் கழித்து மீண்டுமாய் நாசரேத், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போறாரு. அங்க அங்க ஜெப ஆலயத்துல எந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய 3½ ஆண்டுக்கு அந்த தன்னுடைய 33½ ஆண்டு காலங்களிலே ஓய்வு நாட்களிலே ஜெப ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அங்க அவர் தம்முடைய வளர்ந்த ஊருக்கு போறாரு. அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2வது வசனத்த பாருங்க. ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். நல்லா கவனிக்கணும். அங்க தன்னுடைய சொந்த ஊரிலே நாசரேத்தில் தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திலே இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்திலே சென்று அங்க ஒரு உபதேசம் பண்ண தொடங்குகிறார். இப்ப என்ன நடக்கு? அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? அதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டவர்கள் இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? பலத்த செய்கைகள் இவனுடைய கைகளிலே நடக்குதே. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா? இவருடைய சகோதரிகள் நம்மிடத்திலே உண்டு. இப்படி ஒவ்வொரு காரியமாய் கேள்விக்கு மேல கேள்வியாய் அவர்கள் தொகுத்து கொண்டே போகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய உபதேசம் ஆச்சரியப்படத்தக்கதா இருந்தது. ஆச்சரியப்படத்தக்கதா. இங்கே அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன? இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இப்படிப்பட்ட உபதேசம், இப்படிப்பட்ட பிரசங்கம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கே இருந்து வந்தது சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதே சம்பவத்தை மத்தேயுவும் எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னொரு கேள்வி அவர் எடுக்கிறார். 13வது அதிகாரம் அங்கே 54வது வசனத்திலிருந்து 58வது வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். இங்கே மீண்டும் மீண்டுமாய் இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க. அங்க எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டாங்க. இங்க பாருங்க 54வது வசனத்தை பாருங்க. கடைசி நேரம் இல்லாதனால கடைசி லைனை பாருங்க. இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? எப்படி அங்க எங்கே இருந்து வந்தது? இங்கே எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்காங்க. மறுபடியும் கேட்கிறாங்க பாருங்க. 58வது 56வது வசனத்தை பாருங்க. மறுபடியும் அங்க பாருங்க. இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், பிரமிப்பு. என்னது? இந்த ஞானம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எத்தனையோ பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சதிசேயர்கள் பேசுகிறதை, ஆசாரியர்கள் பேசுகிறதை நாங்க கேட்டிருக்கோம். ஆனா இது போல பேசுற ஆட்களை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இது ஆச்சரியமா இருக்குது. 2 கேள்விகளைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். 2 கேள்விகள். ஒன்று, எங்கே இருந்து வந்தது என்ற கேள்விக்கும், எப்படி வந்தது என்ற கேள்வியும் நாம இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். அவர் எங்கே இருந்து இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்? அவர் எப்படி இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்? எங்கே இருந்து? எப்படி? ஏன் இதை நாம் இதை நம்ம கேட்கணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களா நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதை மற்றவர்களுக்கு சொல்லவும், அவர்களுடைய பக்தி விருத்தி அடைவதற்காக அவர்களுக்கு ஒருவேளை சபையிலேயோ அல்லது குழுவிலேயோ அல்லது கூட்டங்களிலேயோ அல்லது தனி நபருக்கோ நாமும் உபதேசிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் போதித்து, ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லுங்கள், போதியுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலே நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனிடத்துல நாமும் அதைத்தான் கேட்க போறோம். இயேசுவை நீங்களும் நானும் கேட்டா, ஆண்டவரே இது எங்கே இருந்து வந்தது? இப்படிப்பட்ட ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளதாய், அதிகாரம் உள்ளதாய் இருக்கிறதே, இந்த ஞானம் உள்ளதாய் இருக்கிறதே, கிருபை நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கிறதே. ஒருவேளை நீங்களும் நானும் இதே போல நான் ஒருவேளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு காரியங்களை விளக்கி காட்டும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதா இந்த வார்த்தைகள் அமையணும்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. முதலாவது பாருங்க, எங்கே இருந்து வந்தது அதை நாம தியானிப்போம்.
யோவான் எழுதின சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தைகளால் சொன்ன அநேக வசனங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஒருவேளை இதை நீங்க கேட்கும் பொழுதே நீங்க புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 15, 16வது வசனத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், நம்ம ஏற்கனவே வாசித்த அதே வசனம். ஆச்சரியப்பட்டார்கள், கல்லாதவராய் இருந்தும் எழுத்துக்களை, வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது யோவான் 7வது அதிகாரம் 15, 16வது வசனத்தை பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்ட அவர்களிடத்துல என்ன சொல்கிறார்? என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளா இல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தைகள் அல்லவே அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. 8வது அதிகாரத்தை பாருங்க. 8வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. மறுபடியும் அதே காரியத்தை சொல்கிறார் பாருங்க. யோவான் 8:26, உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். கேட்டதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. 28வது வசனத்திலையும் அதே காரியம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். இன்னும் நீங்க 12வது அதிகாரம் 49, 50வது வசனம், 15வது அதிகாரம் 15வது வசனம், இது எல்லாத்தையும் நீங்க வாசித்து பாருங்க. நேரம் இல்ல. இது எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். இது எங்க இருந்து வந்துச்சுன்னா, இது என்னுடைய சுயமாக வரவில்லை, இது பிதாவினிடத்திலிருந்து வந்தது. அவர் என்ன பேச சொன்னாரோ, அவர் என்ன உபதேசிக்க சொன்னாரோ, அதை மாத்திரம்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையால் சொன்ன காரியங்களைத்தான் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு உபாகம புஸ்தகத்திலே. உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உபாகமம் 18:18. அங்க பாருங்க, மோசையின் மூலமாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க சொல்கிறார். என்ன வார்த்தை? உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். பிதா சொல்ற மாதிரியே இருக்குது. என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், அவருடைய வாயில நான் அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்ததை எல்லாம், அதாவது தேவன் இயேசு கிறிஸ்துவிற்கு கற்பித்ததை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அதுதான் அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். என்ன கேட்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பிரசங்கங்கள் அல்லது நம்முடைய உபதேசங்கள் அல்லது நம்முடைய ஞானமான வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறதாக இருக்க வேண்டும். பவுலை நீங்கள் கேட்டு பாருங்கள். பவுலே, நீ இவ்வளவு கடிதங்களை எழுதுகிறாய, 13 கடிதங்கள் அவர் மூலமா எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை கடிதங்களை நீர் எப்படி எழுதுகிறேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் பாருங்க, அதனுடைய 11, 12வது வசனத்தை பாருங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியானதல்ல அல்லதென்னவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பவுல பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள். நான் ஏதோ ஒரு மனுஷன்ட்ட இருந்து பெற்ற வார்த்தைகள் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 11:23வது வசனம். அங்க சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நாம் பிரசங்கிக்கிற வார்த்தைகள், உபதேசிக்கிற வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்ற வார்த்தைகளா இருக்க வேண்டும். நீங்க எந்த ஒரு நிருபங்களை எழுதின யார்கிட்டனாலும் கேளுங்க, எல்லா
எல்லா தீர்க்கதரிசிகள் ஆனாலும் சரி, எல்லாம் ஊழியர்கள் ஆனாலும் சரி, சீஷர்கள் ஆனாலும் சரி, எல்லாரும் தேவனிடத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளை தான் அவர்கள் பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக வசனங்களை நாம் பார்த்தோம். அவர் சொல்லுகிறது, நான் தேவனிடத்தில் பெற்ற வார்த்தைகளையே நான் பிரசங்கிக்கிறேன். அதுதான், அந்த தேவனிடத்தில் இருந்து பெற்ற வார்த்தைகள் தான் ஜனங்களை அசைக்கும், ஜனங்களை மறுரூபப்படுத்தும், ஜனங்களை உடைக்கும், அது ஜனங்களை உருவாக்கும், அது ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும், அது பக்தி விருத்தி அடைய செய்யும். நம்ம மனுஷங்க ஏதோ ஞானத்தோட, இது ஞானத்துல பேசுற வார்த்தைகள் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய ஊழியம். இது ஏதோ ஞானமாய் பேசுகிற காரியமே கிடையாது. இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாய் மற்றவர்களை பக்தி விருத்தி அடைய செய்கிற வார்த்தைகளாய், அவர்களை உடைத்து உருவாக்குகிற வார்த்தைகளாய், அல்லது மறுரூபப்படுத்துகிற வார்த்தைகளாய், அவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகளாய் நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டுமானால், அது நாம் தேவனிடத்துல பெற்ற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்வது? இப்ப அடுத்த கேள்வி நாம கேட்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்டாங்களே, எப்படி வந்தது? யார்கிட்ட இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்ததுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வார்த்தைகள் தான் தேவனிடத்துல இருந்து வந்தது. ஆனா இது எப்படி வரும்? எப்படி நானும் நீங்களும் இதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துக்கு எப்படி வந்தது? எப்படி பெற்றுக்கொண்டார்? அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எதுக்கு எழுப்புறாராம்? கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதிகாலையில எழுந்து அவர் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உடையவராய் இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தேவனிடத்துல அதிகாலையிலே, இங்க போட்டிருக்கு, இருட்டோட எழுந்து அதிகாலையிலே போய் தேவனிடத்திலே ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே என்ன, எதற்காக ஜெபிக்கிறார்? அவர் என்ன ஏதாவது கேட்டிருப்பாரா? ஆண்டவரே எனக்கு ட்ரெஸ் கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல. அந்த நாளிலே, அந்தந்த நாளுக்கு நான் என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? அநேகர் என்னை தேடி வருகிறார்களே பிதாவே, நான் ஒரு மனிதனாய் இந்த பூமியில நான் இருக்கிறேன். வருகிற ஜனங்களுக்கு நான் என்ன உபதேசிக்க வேண்டும்? என்ன பேச வேண்டும்? இளைப்படைந்தவனுக்கு இளைப்படையக்கூடிய அந்த இளைப்பாறுதல் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் சொல்லணுமே என்று சொல்லி பிதாவினுடைய பாதத்திலே காத்திருந்ததை தான் நாம் பார்க்க முடியும். என்ன கேட்கிறவர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை எப்படி பெற்றுக்கொள்வது? எப்படி நமக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கும்னு சொன்னா, காலையில எழுந்து காலையில தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இப்படி காத்திராமல் ஏதோ ஒரு சில காரியங்களை நாம் சொல்லுவோமானால், அது ஜனங்களை அசைக்காது, அது ஜனங்களை உருவாக்காது, அது உடைக்கிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கும். ஏன்னு சொன்னால் வார்த்தை கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறது. வார்த்தை கொள்ளும். வெறும் வார்த்தை நம்ம பேசணும்னு சொன்னா அது யாருக்கும் உபயோகமா இருக்காது, அது பிரயோஜனமா இருக்காது, அது பக்தி விருத்திக்கு ஏத வார்த்தைகளா இருக்காது. தேவனிடத்தில் இருந்து பெற்ற வார்த்தைகளை மாத்திரம் நாம் பிரசங்கிக்க நாம் பழக வேண்டும். அதிகாலையில எழுந்து தேவனுடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும். சங்கீதக்காரனை பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் 119வது சங்கீதம். அந்த நாட்களிலே முழு வேதாகமும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதக்காரன் அந்த 5 ஆகமங்களை தான் கொண்டு வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த காரியங்களையும் அவர்கள் தியானிக்கிறோம். இங்க பாருங்க, 119வது சங்கீதம் 147வது வசனத்தை பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன்,
உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பாருங்க, எதுக்கு காத்திருக்காராம்? வசனத்திற்கு காத்திருக்கிறேன். எப்ப? அதிகாலையில அதிகாலையில எழுந்து ஆண்டவருடைய வசனம், ஆண்டவரே இந்த நாளுக்கான வார்த்தை எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நாம கேட்கிறவங்களா இருக்கணும். அந்த சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுதான். அவர் சொல்றாரு, உமது வசனத்தை அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமா, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சுட்டேன். எதுக்கு? உம்முடைய வசனங்களை தியானிப்பதற்கு, உம்முடைய வசனங்களை கேட்பதற்கு, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு. 143வது சங்கீதத்திலையும் அங்க பாத்தீங்கன்னா 8வது வசனத்தை பாருங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால், அதிகாலையிலே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க நாம் பழக வேண்டும். மோசேயை பாருங்கள், மோசேயை குறித்து அங்க வேதத்துல எழுதியிருக்கிறது என்னன்னு சொன்னா, யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல பாருங்க. அங்க 33வது அதிகாரம் 7வது வசனத்துல இருந்து அந்த 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, அங்க என்ன எழுதியிருக்குன்னா, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்திற்கு புறம்பே தூரத்திலே போட்டு, அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம் 7வது வசனத்துல இருந்து. அங்க கர்த்தரை தேடுகிற யாவரும், அதை நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நேரம் இல்ல. கர்த்தரோடு பேசுகிற ஒரு இடம், அதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவரோடு பேசுகிற, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு இடம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். அங்க மோசே போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைகளை அங்கே ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். 34வது அதிகாரம் பாருங்க. 2வது வசனம் 34, யாத்ராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆண்டவர் கட்டளையிடுறாரு, எப்பா நான் உனக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுக்க போறேன் மோசே. நீ என்ன செய்யி? விடியற் காலத்திலே ஆயத்தமாகி நீ மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்துல வந்து நில்லு. ஆண்டவரே சொல்றாரு, என் சமூகத்துல வந்து நில்லு, என் சமூகத்துல வந்து நில்லுன்னு சொல்லி சொல்லு. ஆமா, உடனே அவனும் அதே போல ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போறான். அங்கே ஆண்டவர் கற்பனைகளை தருகிறதை நான் வாசிக்க முடியும். இந்த 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 தியானம் ஏன் காலையில தேவை? ஆண்டவருடைய சத்தத்தை ஏன் காலையில கேட்கணும்னு சொன்னா, அது ஒரு அமைதியான நேரம். ஒரு 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 எல்லா காரியங்களும் நம்ம தூங்கி எழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, ஆண்டவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். இன்னொரு காரியம், இது ஒரு மன்னாவை போல 16வது அதிகாரம் யாத்திராகமம் 16:21 இருக்குது. 16:21 இது ஒரு மன்னாவை போல. நேரம் ஆச்சுன்னா என்ன ஆகுமா? நீங்க பாருங்க, 21வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 16:21 அதை விடியற் காலந்தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். அத போலதான் வசனமும். வெயில் ஏற ஏறன்னா நாள் ஆக 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 பல காரியங்கள் ஓட ஆரம்பிச்சுது. எங்க போகணும்? என்ன செய்ய போறோம்? அடுத்து என்ன செய்யணும்? இது என்ன செய்ய போறோம்? அங்க ஆபீஸ் போகணும், இல்ல அங்க இதுக்கு போகணும். இந்த ஓட்டம் தான் அதிகமா இருக்கும். ஆனா காலையில அதிகாலையில எழும்பும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 8, அங்க அங்க நீதிமொழிகள் வசனம் எவ்வளவு அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 34வது வசனத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. ஒருவேளை வேதம் வச்சிருந்தீங்கன்னா இதை எடுத்து நல்லா பாருங்க. நீதிமொழிகள் 8:34வது வசனம். இங்க பாருங்க, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. யாருடைய வாசற்படியில? தேவனுடைய வாசற்படியின் சமூகத்திலே எப்ப காத்திருக்கணும்? நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அவருடைய வாசற்படியில எப்பயா? நித்தமும் விழித்திருந்து அவருடைய கதவின் அருகே போய் காத்திருந்து அவருக்கு நாம செவி கொடுக்கணும். என்னுடைய அர்த்தம் என்ன?
அவருடைய பாதத்துல ஒவ்வொரு நாளும் ஏதோ நித்தம்னு இருக்குது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல. நித்தமும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். நாமெல்லாம் நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அநேக காரியங்களை செய்ய விரும்புகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். அநேகருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்மை கொண்டு பிரசங்கிக்கவும், நம்மை கொண்டு செய்யவும் அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய பழக்கம் இருக்குதா? காலையில எழுந்து ஆண்டவருடைய வேதத்தை தியானிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, ஆண்டவரே இந்த நாளுக்கான மன்னா எனக்கு என்னது இருக்கு ஆண்டவரே? என்னோடு பேசும் என்று சொல்லி நாம கேட்கிறோமா? அப்படி கேட்கிறவர்களா நாம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவரா இருந்தார். அவர் நாள் ஃபுல்லா பிரசங்கித்தார். ஆனால் காலையில இரவு முழுவதுமா ஜெபித்தார் என்று இருக்குது. காலையில எழும்பி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உடையவர். அந்த எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் ஜெபிக்கிறவர். அந்த காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். 2வது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஏசாயா 28:9 பாருங்க. 28:9 அங்கே ஒரு வசனம் இருக்குது. என்னன்னா 28வது அதிகாரம் 9வது வசனம். அவர் யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. யாருக்கு அவரு அறிவை போதிப்பார்? யாரு? முதலாவது நம்ம கவனிச்சோம், ஆண்டவருடைய பாதத்துல காலையிலே போய் காத்திருக்கிறவர்களுக்கு. 2வது இங்க ஒரு கேள்வி இருக்குது, யாருக்கு அறிவை போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்னா, யாருக்கு கற்றுக் கொடுப்பார்னா, பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு குழந்தையை போல ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். அதாவது தாழ்மையோடு எனக்கு எல்லாமே தெரியுமே. இந்த வசனம் தான் ஏற்கனவே நான் வாசித்திருக்கனே. இந்த பகுதி எனக்கு தெரியுமே. இந்த சம்பவம் எனக்கு தெரியுமே. இத வச்சு நான் பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்க வாசிங்க. அந்த நாளுக்கு புதிதான காரியங்கள காலைதோறும் ஆண்டவர் தருகிற ஒரு காரியத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாது ஆண்டவரே. இது உம்முடைய வசனம். அந்த தாழ்மையுள்ள ஒரு இருதயம் வேணும். ஏன்னா சங்கீதக்காரன் பாருங்க, சங்கீதம் 25வது சங்கீதம் 9வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 25:9 அங்கே ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லுகிற பாருங்க. சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். யாருக்கு வழியை போதிப்பார்? சாந்த குணம்னு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல ஹம்பல்னு இருக்குது. ஹிந்தில பாத்தீங்கன்னா நம்ருன்னு சொன்னா தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு அந்த தாழ்மை இருக்குதா? எல்லாமே தெரிஞ்சோம். இது கடல் மாதிரி. சமீபத்துல ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, வேதம் எல்லாமே உனக்கு நல்லா தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், அவ்வளவுலாம் தெரியாதுங்க, கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்ற? எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன், இது கடல். இது பெரிய கடல். இது ஒரு சமுத்திரம் மாதிரி. இதுல கொஞ்சோண்டு தான் கத்திருக்கிறேன், நான் எல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நம்மோடு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை தருகிறார். தேவையுள்ள வார்த்தைகளை தருகிறார். மற்றவர்களுக்கு ஏற்ற வார்த்தை தருகிறார். ஆண்டுகள் கடக்க கடக்க தேவனுடைய அந்த வார்த்தைகளிலே ஒரு பெரிய விரிசல், ஒரு பெரிய விஸ்தாரமாய் அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஆழங்களை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே போகிறார். இது எப்ப வரைக்கும்? நம்ம வாழ்நாள் முழுவதும் வாசித்தா கூட அது போதுமானதா இருக்காது. ஆனா அப்படி அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மையுள்ள ஒரு இருதயம் இருக்கணும். சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. 10:21 இயேசு களி கூர்ந்து, அதாவது நான் 2வது பாகத்தை சொல்றேன். இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை சோத்தரிக்கிறேன். யாருக்கு வெளிப்படுத்தினாராம்? யாருக்கு வெளிப்படுத்தல? ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்துட்டாராம். பாலகருக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆண்டவர் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை போதிப்பார். நமக்கு தாழ்மை இருக்குதா? கொஞ்சம் தெரிஞ்ச உடனே 2-3 பிரசங்கம் பண்ண உடனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆக்ட் பண்றோமா? எல்லாமே தெரியும்னு நம்ம நினைக்கிறோமா? இல்ல எல்லாருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும்னு காண்பிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி உட்கார்ந்தோன்னா, ஒரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கவே முடியாது. தாழ்மையுள்ள ஒரு ஒரு இருதயத்தோட, ஆண்டவரே இந்த நாளுக்கான எனக்கு வார்த்தை என்ன ஆண்டவரே?
எனக்கு ஒண்ணும் தெரியாத ஒரு பேதையாய், ஒரு பாலகனாய் நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. என்னோடு நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். இயேசு கிறிஸ்துவ பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாட்களிலே தாழ்மையா இருந்தார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. என்ன சொல்றாரு? 11வது அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். தன்னைத்தான் தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம்ல. அவர் சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படைந்தவராய் தன்னை தாமே தாழ்த்தினார். இந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணுங்க. ஆண்டவருடைய சத்தத்தை, ஒருவேளை வேதத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அது எல்லாரும் போல எல்லாருமே பிரசங்கிக்கலாம். எல்லாருமே ஏதோ ஏதோ பேசுறாங்க. பேசலாம். அது இல்ல. ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நமக்கும், எனக்கும், உங்களுக்கும் வேணும்னு சொன்னா, தாழ்மையோடு ஆண்டவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த அறிவோ, சொந்த ஞானமோ, சொந்த திறமைகளோ தேவ சத்தத்தை கேட்க ஒரு நாளும் உதவும். நல்லா கவனிங்க. ஒருவேளை நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையுள்ள ஒரு இருதயம், ஒரு குழந்தையை போல ஒரு இருதயம் நமக்குள்ள வேணும். 3வது காரியம், தேவன் நம்மோடு பேசணும்னு சொன்னா என்ன, எப்படி நமக்கு அந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதத்தை பாருங்க. அங்க தாவீதுனுடைய 119வது சங்கீதம் யார் எழுதுனான்னு தெரியல. ஆனா தாவீது தான் இருக்குன்னு சொல்லி நான் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா, இந்த சங்கீதத்துல பல வார்த்தைகள் தாவீது எழுதின சங்கீதத்தோட ஒத்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அவர் பாருங்க 119 18 பாருங்க. 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். 3வது காரியம் என்ன செய்யணும்னு சொன்னா, நாம ஆண்டவரிடத்துல ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். நாம் தேவன் நம்மோடு பேசும்படியாய் ஜெபத்தினால் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேசும்படியா நாம் ஜெபிக்கிறவர்கள். இங்க பாருங்க, இங்க சொல்றது சங்கீதக்காரன் சொல்றான், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுது. கண்ணை திறங்க ஆண்டவரே, நான் உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். நம்ம வேதத்தை திறக்கும் போது அப்படி ஒரு ஜெபத்தோடு நாம திறக்கிறோமா? சாமுவேல் சொன்னார் இல்லையா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு குழந்தைதான், அவனுக்கு அவ்வளவு விவரம் தெரியாதுதான். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆண்டவருக்கு புறந்தள்ளி ஒரு பாலகனை தேடி அவன்கிட்ட பேசுறாரு. அவனுக்கு தெரியல, ஆண்டவர் தான் பேசுறாரான்னு கூட தெரியல. அவன் சொல்றான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு, ஒரு ஜெப ஆவியோடு ஆண்டவரிடத்துல நாம் கேட்கும்போது நமக்கு அவர் போதிக்கிறவராய், அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இதே சங்கீதத்துல எத்தனை முறை எனக்கு போதியும் போதியும் சொல்றாரு தெரியுமா? 12வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே 119 12வது வசனம். கர்த்தாவே நீர் சோஸ்திரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். 26வது வசனத்தை பாருங்க. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். 33வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். 64வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். 68வது வசனத்தை பாருங்க. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிற, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். 124வது வசனத்தை பாருங்க. அங்கே உமது அடியேனை உமது கிருபையின்படி நடத்தி, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். 135வது வசனத்தை பாருங்க. உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். எத்தனை இடத்துல ஒரே ஒரு அதிகாரத்துல மீண்டும் மீண்டும் 7 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். 7 வசனமும் ஒரே காரியத்தை தான் என்ன சொல்றாரு? உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். எவ்வளவு ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் ஆண்டவரே. இந்த ஒரு காரியத்தோடு தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை தியானிக்க நம்ம உட்கார்ந்துருந்தோம்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஜெபத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அவர் சொல்லுகிறவரா இருக்கிறார். ஏன்னு சொன்னா, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தான் நமக்கு கற்றுத்தர முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய
45வது வசனத்தை பாருங்க. லூக்கா 24:45 இங்க பாருங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து, யாருடைய மனதை? சீஷருடைய மனதை எதற்காக திறக்கிறார்? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. என்ன கேட்கிற பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய வேதத்தை அறியணும்னு சொன்னா, ஆண்டவர் தான் நம்முடைய இருதயங்களை திறக்க வேண்டும். ஆண்டவர் தான் நமக்கு கற்றுத்தர வேண்டும். ஆனபடி நாம் ஒரு ஜெபத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதுதான் மோசேயை பாருங்க. மோசேயை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நல்லா கவனிங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனத்தை கவனிங்க. 103வது சங்கீதம் மோசேயை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. அவர் தமது வழிகளை மோசேக்கும், வழிகள் என்று சொன்னால் அவருடைய வேதத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய காரியங்களை, அவருடைய சித்தத்தை எப்படி யாருக்கு சொன்னாராம்? வழிகளை, தமது வழிகளை மோசேக்கும், தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அதனாலதான் பிரச்சனை. கிரியைகளை யாருக்கு தெரிய பண்ணினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிய பண்ணி. என்ன கிரியை? அவருடைய அதிசயங்கள், செங்கடல் 2ஆய் பிளக்கிறது, யோர்தான் பின்னிட்டு ஓடுகிறது, வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது, யுத்தத்திலே வெற்றி கிடைக்கிறது. இப்படி எல்லா காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய அற்புத அடையாளம், அதாவது அவருடைய கிரியைகளை யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிய பண்ணினாராம். ஆனா தம்முடைய வழிகளை யாருக்கு தெரிய பண்ணினார்? மோசேக்கு தெரிய பண்ணினார். நாம எதை விரும்புறோம்? இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்யணும், வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், சுகமாக்கணும், எத்தனையோ காரியங்கள். ஆனா யாராவது ஆண்டவருடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய திட்டத்தை, அவர் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி ஜெப குறிப்பு எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சரி, ஏன் இப்படி மோசேக்கு மட்டும் அவர் வழியை ஏன் தெரியப்படுத்துகிறார்? கவனிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தை பாருங்க. 33:13 பாருங்க. 13வது வசனம். 33:13 இங்க பாருங்க. உம்முடைய கண்களில், மோசேயுடைய ஜெபத்தை பாருங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவிப்பதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். மோசேயுடைய ஜெபம் என்ன ஜெபம்? ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை எனக்கு காண்பீங்க. அப்படி சொல்லல. அவர் சொன்னதெல்லாம், உம்முடைய வழியை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. உம்முடைய கண்கள்ல எனக்கு என் மேல கிருபை கிடைச்சுச்சுன்னா, உம்முடைய வழிகளை எனக்கு காண்பீங்க. உம்முடைய சித்தத்தை எனக்கு காண்பீங்க. உம்முடைய வழிகள் என்ன? அதை நான் அறிஞ்சு கொள்ளணும். அந்த வழியில நான் போகணும். மோசேயுடைய ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் நம்முடைய வழிகள் எல்லாம் அவர் காமிக்கிறத பார்க்கிறோம். இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும். இன்னைக்கு நாம அந்த ஒரு ஏக்கத்தோடு, ஒரு ஜெபத்தோடு தான் ஆண்டவருடைய சமூகத்துல நாம வந்து நிற்கணும். 1வது அதிகாரம் மார்க் 1:35 அதான் பார்த்தா, அதிகாலையில எழுந்து அவர் ஜெபிக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்? பிதாவினிடத்திலிருந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள. இன்னொரு காரியம் இதுல என்னன்னா, ஆண்டவரோடு ஒரு உறவு ரொம்ப தேவை. இந்த ஜெபம் எதை குறிக்குதுன்னா, ஒரு உறவை குறிக்கிறது. நீங்க எவ்வளவு ஆண்டவரோடு உறவு கொள்றீங்களோ, ஆண்டவரோடு நடக்கீங்களோ, ஆண்டவரோடு பேசுறீங்களோ, ஆண்டவரோடு நீங்க சஞ்சரிக்கீங்களோ, அந்த அளவிற்குத்தான் ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடுகளை நமக்கு தருவார். ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கோங்களேன். புதிதா கணவன் மனைவி இணையும் பொழுது பல காரியங்கள், அவர்கள் விருப்பம் வேற, நம்ம விருப்பம் வேற, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. நிறைய பிரச்சனைகள் திருமணமான புதுசுல வரும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னா, அவங்களுடைய விருப்பம், மனைவியோட விருப்பம் கணவனுக்கு தெரியாது, கணவனுடைய விருப்பம் மனைவிக்கு தெரியாது. இவங்க விருப்பத்தை இவங்க சொல்லுவாங்க, அவங்க இதனாலதான் பிரச்சனைகள் எல்லாம் வரும். இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல. ஆனா இது எப்ப சரியாகும்னு சொன்னா, நாம் அவர்களை புரிந்து கொள்ளும்போது, அவர்களோடு நாம ஆண்டுகள் கடக்க என்ன நடக்குது? ஆமா, மனைவி சொல்லுவாங்க, ஆமா என் கணவருக்கு இதுதான் பிடிக்கும். ஒருவேளை ஒருத்தர் ஏதாவது கேட்டு வந்தா கூட, இல்ல இதுக்கு அவரு ஒத்துக்கிற மாட்டாரு. ஏன்னா அவருக்கு இதுதான் விருப்பம். எனக்கு நல்லா தெரியும். என் மனைவியை குறித்து எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இதுதான் பிடிக்கும். இதுதான் நல்லது. இதேதான். இதே உறவுதான். ஏனென்றால் அவர் மணவாளன், நான் மணவாட்டி. அவரோடு நாம் நடக்க பழக அவருக்கு எது பிரியம், அவருக்கு எது பிடிக்கும், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய வழிகள் என்ன, ஆண்டவர் இந்த சூழ்நிலையிலே இதைத்தான் என்னிடத்திலிருந்து விரும்புவார், இந்த காரியத்தை செய்வதுதான் அவருடைய சித்தம்.
எப்ப தெரியும்? அவரோடு நாம் உறவு கொள்ளும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது. நான் டீச்சர் ட்ரெய்னிங் படிக்கும் பொழுது 2004ல இருந்து 2003ல இருந்து 2005 வரைக்கும் படிச்சேன். அப்ப எனக்கு ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னா, தினகரன்னு ஒரு ஃப்ரெண்ட். அவன் அவன் வேற ரூமு. ஆனா என் ரூம்க்கு வந்துருவான். நாங்க 2 பேரும் ரொம்ப குளோஸ். நல்லா பேசிக்கிருவோம். எல்லாத்தையும் நல்லா சொல்லுவோம். ஷேர் பண்ணுவோம். நான் மிஷனரியா வந்ததுக்கு அப்புறம் கூட அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். "என்னடா எப்படி இருக்க? என்னடா என்ட்ட பேச மாட்டுக்க?" அதான்னு நெறைய பேசுவோம். கொஞ்ச நாள் ஆனா எனக்கு மேரேஜ் ஆச்சு, அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்றேன் ஒரு நாள். அவன் என் வாய்ஸே புரியல. என் வாய்ஸ் அவனுக்கு தெரியல. நான் சொல்றேன், அவன் ஒரு ஹாஸ்டல் மேனேஜரா இருக்கான். நான் சொன்னேன், "உங்க ஹாஸ்டலுக்கு சாப்பாடு போட வரலான்னு நெனைக்கும். மேனேஜர் சார்." அவன் என்ட்ட பேசுறான். யாரோ நெனச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவனுக்கு நான் சொல்றேன், "எப்பா என்னாச்சு? நான் ஜான் பேசுறேன்டா." ஓஹோஹோ! நல்ல ஃப்ரெண்டு தான். என்ன குறித்து எல்லாம் தெரியும் தான். ஆனா, அந்த உறவு கொஞ்சம் விரிசல் ஆனதுக்கு அப்புறம், என் வாய்ஸ் கூட அவனுக்கு என்ன செஞ்சுருச்சு? மறந்துருச்சு. இதே தான் நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவருடைய சத்தத்தை எப்ப கேட்க முடியும்னு சொன்னா, அவரோடு உறவில இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சீஷர்கள் பிரசங்கம் பண்றாங்க. இங்க பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 4வது அதிகாரம் பாருங்க. சீஷர்கள் பிரசங்கிக்கும் பொழுது, அங்க பேதுருவும், யோவானும் 4:13 பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, "எப்பா இவங்க படிக்காதவங்க, பேதைகள், இவன் என்னப்பா இவ்ளோ பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்ப அடுத்து பாருங்க. அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இயேசு கூட இருந்தோம்ன்னு சொன்னோன்னா, நமக்கு கல்வி அறிவு இல்லாட்டிலும், நமக்கு பேதமையா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் வெளிப்படும். மற்றவர்கள் சொல்லுவாங்க, "ஆமா, தேவனோடு இருந்தாங்க. அதனால தான் இவங்களுடைய வார்த்தைகள் மாறிச்சு." ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை இன்னும் 2 காரியம் இருக்குது. சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய சத்தியம் நான் கேட்கிற சத்தியங்களுக்கு நாம் 4வது காரியம், நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நாம சத்தியத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கேட்க, கேட்க, கேட்க அதற்கு கீழ்ப்படிய தான் ஆண்டவர் இன்னும் அநேக சத்தியங்களை நமக்கு தருவார். இன்னும் அவருடைய வெளிப்பாடுகளை தருவார். இன்னும் அவருடைய வசனத்தின் தெளிவுகளை தருவார். ஒருவேளை அவர் கற்றுக் கொடுத்ததற்கே நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னா, அவர் கற்றுக் கொடுக்கிறத என்ன செஞ்சிருவாரு? அங்கிருந்து வர்ற காரியங்கள் அடைபட்டுரும். ஏன்னு சொன்னா இவன் கீழ்ப்படியவே இல்லையே! 119வது சங்கீதம் 60வது வசனத்த பாருங்க. அங்க தாவீது என்ன அங்க சங்கீதக்காரன் சொல்றத பாருங்க. 119வது சங்கீதம் அதனுடைய 60வது வசனத்த பாருங்க. 60வது வசனம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். கற்பனை தெரிஞ்சிருச்சா? உடனே அதுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளையோ அல்லது ஒரு வார்த்தைகளையோ நம்மட்ட சொல்ல மாட்டாரு. சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். சவுல் பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம், 6வது வசனத்த பாருங்க. 1 சாமுவேல் 28 அ 28 5, 6 பாருங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது, ஊரிமினாலாவது, தீர்க்கதரிசிகளினாவது மறு உத்தரவு அருளவில்லை. சவுல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவன் தானா? தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவர் அவனோடு பேசினாரா? பேசினார். உண்மதான். பேசினாரு. பேசிக்கிட்டு இருந்தாரு. அவன ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அவனுக்கு காரியங்கள சொன்னாரு. "போ, யுத்தம் பண்ணு. நான் ஜெயத்த தருவேன். அமலேக்கியரோட போ." ஆனா ஏன் இப்ப பேசல? மறு உத்தரவு ஏன் குடுக்கல அப்படின்னு சொன்னா, அவன் வசனத்திற்கு கீழ்ப்படியல. அவனுடைய நீங்க 1 சாமுவேல் 13 வாசித்து பாருங்க. 15:22 வாசித்து பாருங்க. அவனுடைய கீழ்ப்படியாமையினால் தான் ஆண்டவர் அவனிடத்துல பேசுறதே நிப்பாட்டிட்டார். கெஞ்சுறான், கேட்கிறான். இப்ப யுத்தம் வருது. என்ன செய்ய போற ஆண்டவரே? பேசல. வார்த்தை இல்லன்ன உடனே எங்க போயிட்டான்? இங்க அஞ்சனம் பார்க்கிறவர்ட்ட போயிட்டான். ஆமா, ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போயிட்டே இருந்தோம்ன்னு சொன்னா, ஒரு நாள் அவர் பேசுகிற சத்தத்தை நிறுத்தி விடுவார். சத்தத்த கேட்க முடியாது.
சவுலுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. கேட்கிறான், வரல. எங்க போயிட்டா? எந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேசத்தை விட்டு அகற்றினானோ அந்த அஞ்சனம் பார்க்கிற இடத்துல அவன் போறான். வேற வழிகளை நம்ம தேட ஆரம்பிச்சுருவோம். இன்னொருத்தர் யாரோ பிரசங்கம் பண்ணதை எடுத்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பார்த்த உடனே சொல்லிருவாங்க இது அந்த பிரசங்கன்ட்டு. யாரோ ஒருத்தர் புக்ல வாசித்து பேசிக்கிட்டு இருப்போம். வாய்ப்பில்ல. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவை. அதுக்காக நான் தவறுன்னு சொல்லல. ஆனா அதுவே வேலையா இருக்கு ஆயிரக்கூடாது. ஆமா. இங்க அங்க பார்த்தீங்கன்னா, அவர் மறு உத்தரவு அருளவில்லை. அப்ப அவர் கற்றுக் கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நம்மை நாம் திறந்து கொடுக்கிறவர்களாய், கீழ்ப்படிகிறவர்களாய் இருக்கணும். நம்ம கீழ்ப்படிய அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார். அதுதான் அதுதான் காரியங்கள். இயேசு கிறிஸ்துவ பாருங்க 2வது அதிகாரம் பிலிப்பியர் 2:8 பாருங்க. பிலிப்பியர் 2:8 அங்க ஒரு வசனத்துல எப்படி எப்படி எழுதியிருக்கு பாருங்க. 2:8 பாருங்க. பிலிப்பியர் 2:8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எப்ப வரைக்கும் கீழ்ப்படிஞ்சாராம்? சிலுவையின் மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவரா இருந்தார். அதனாலதான் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். வார்த்தைகளை தந்து கொண்டே இருந்தார். சத்தியத்தை தந்து கொண்டே இருந்தார். கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையில பெறும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, நாம் கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் போது நமக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான காரியங்களை உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அது ஒன் பார்ட்டு தான். மத்த எழுதின சுவிசேஷம் 28:19-20 நம்ம பார்க்கலாம். 2வது பார்ட் என்னது? நான் கற்றுக் கொடுத்தவைகளை நீங்க அவங்களுக்கு போய் என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்க. பழைய பாட்டிலையும் உபாகமம் 6வது அதிகாரம் 6-9 வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நடக்கும் போதும், போகும்போதும், வரும்பொழுதும், உட்காரும் பொழுதும் நீங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளையும் காரியங்களையும் தருவார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. நீ மட்டும் கேட்கறதுல நீ என்கிட்ட உன்கிட்ட கேட்கிறவன் இன்னொருத்தனுக்கு பிரசங்கம் பண்ணணும். இன்னொருத்தனுக்கு கற்றுக் கொடுக்கிறவனுக்கு நீ கற்றுக் கொடு. 4 இது வருது. 4 ஸ்டெப். பவுல், தீமோத்தேயு இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கணும். அவரு இன்னொருத்தர் கற்றுக் கொடுக்கணும். ஆமா. நம்ம வெளியே நம்ம மற்றவர்களுக்கு நம்ம நம்ம நம் நம் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:25 பாருங்க. நீ தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ தண்ணி பாய்ச்சு உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ இறைக்கத்தான் இது என்ன செய்யும்? கிணறு அதுதான். நீங்க கிணத்துல நீங்க அப்படியே போட்டீங்கன்னா தண்ணி என்ன செய்யாது? அப்படியே தான் கிடக்கும். அது ஒரு மாதிரி கராப்பாயிரும். ஆனா நீங்க தண்ணி வெளியே ஏத்த தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வேதமும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க நமக்கு இன்னும் காரியங்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். கொடுக்கிறவனுக்கு லூக்கா 6:38 இருக்கு. கொடுக்கிறவனுக்கு கொடுக்கப்படும். ஆமா. இப்ப 2 கொரிந்தியர் 9:10 விதைக்கிறவனுக்கு விதையை தருகிற தேவன். விதைச்சாதான் உனக்கு விதை வரும். விதைக்கலன்னா விதை உனக்கு கிடைக்காது. வசனமும் அதே. நம்ம மற்றவர்களுக்கு நம்ம பிரசங்கிக்கிறோமா? புசித்து குடித்து பங்குகளை அனுப்புங்கள். நெகேமியா 8:10 சொல்றாங்க. கொலோசியர் 3:16 ஒருவருக்கு ஒருவர் நீங்க போதியுங்கள். மற்றவங்களுக்கு நாம சொல்லணும். மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நமக்கு என்ன கற்றுக்கிட்டோம்? நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நான் இன்னைக்கு இதை படிச்சிருக்கேன். இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புதுசா எனக்கு இருந்தது. மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோமா? இல்ல வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு ஒரு பெரிய மேடை வேணும். ஒரு பிரசங்கிக்க ஒரு இடம் வேணும்னு நினைக்கிறோமா? இல்ல. அப்படித்தான் வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். நான் கட்னியில இருக்கும்போது அங்க ஒரு ஷாஜி ஜான் சொல்லி ஒரு பிரதர் இருந்தாரு. அவர் ஒரு டீச்சரு. அவர் கேரளாக்காரரு. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மார்த்தோமா ஸ்கூல்ல. அவர் நம்மளுடைய ஆசீர்வாத இளைஞருக்கு மூலமா நடந்த பைபிள் லவர்ஸ் கேம்ப்ன்னு சொல்லி அதை அட்டன் பண்ணி அதுல மூலமா நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனாரு. அதனால நம்ம மிஷன் ரொம்ப பிடிக்கும். நம்முடைய பங்காளரும் கூட. அவர் என்ன செய்வாருன்னா, அவர் அங்க ஒரே ஒரு குடும்பத்துக்கு போய் ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் அவங்கள்ட்ட தங்கியிருந்து அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருப்பார். தான் கற்றுக்கொண்டதை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். குடும்பத்துல எத்தனை பேரு? அந்த அங்கிள், ஆன்டி, அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க பையனுடைய மனைவி. 4 பேர் தான். 4 பேரு உட்கார வச்சு ஒவ்வொரு வாரமும் அவர் வீட்டுக்கு போய்
அவர் கத்துக்கிட்ட காரியங்களை அவருக்கு ஷேர் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கோமா? இல்ல இல்ல இல்ல. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கு. இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன். பெற்ற சத்தியத்தை அவர் அமைதியா இருந்தாரா? பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் போய் பிரசங்கம் பண்ணாருன்னு இருக்கு. மத்தேயு 9:35 பார்த்தீங்கன்னா, 4:23 பார்த்தீங்கன்னா, அந்த 2 வசனம் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், ஜெப ஆலயங்கள் தோறும், எங்கெல்லாம் போனாரோ, ஜெப ஆலயமா இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், ஒரு நபரை சந்திச்சு, தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டுப் போகாமல் யார்ட்ட சொன்னதுன்னு நினைக்கீங்க? ஒரே ஒரு நபர் நிக்கோதேமுட்ட சொன்ன வார்த்தைகள். 3வது அதிகாரத்த யோவான் 3வது அதிகாரத்த வாசித்து பாருங்க. 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்க சமாரிய ஸ்திரீட்ட தான் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாரு. பாருங்க எவ்வளவு பெரிய சத்தியம். அந்த கிணற்றண்டையிலே உட்கார்ந்த அந்த சமாரிய ஸ்திரீட்ட பிரசங்கம் பண்ண அந்த யோவான் 4வது அதிகாரம் முழுவதுமா இல்லையா? ஒரே ஒரு ஆள் தானே. அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவர் தம்முடைய தேவன் சொன்ன சத்தியத்தை மற்றவர்களுக்கு கடத்துகிறவராய் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருந்தார். அதுதான் நான் சொல்றேன். நாம வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போவோம், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நாம கற்றுக்கிட்ட காரியங்களை எத்தனை பேர் அப்படி ஒரு பெரிய கூட்டம் வரணும்னு தான் அவசியம் கிடையாது. நீங்க கற்றுக் கொடுக்க 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 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். இந்த 5 காரியங்களை தான் இந்த நாள்ல நாம தியானித்தோம். முதலாவது காரியம் என்ன? ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வசனங்களை காலை நேரத்துல ஆண்டவருடைய பாதத்துல அமரும் பொழுது. 2வது தாழ்மையுள்ள ஒரு இருதயத்தோடு. 3வது ஆண்டவர் பேசும்படி அவர் ஜெபத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். 4வது சத்தியத்திற்கு அவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய நமக்கு அவர் போதித்துக் கொண்டே இருப்பார். கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். 5வது காரியம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நாம் கடத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இன்னமும் அதிகமாய் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். நம்மகிட்ட இருக்கத்தான், நம்ம படிக்கத்தான், நம்ம கற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் கற்றுத் தருகிறவராய் இருக்கு. 5 காரியங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. நேரம் முடிஞ்சிருச்சு. எங்கே இருந்து வந்தது? எங்கே இருந்து வந்தது? அது தேவனிடத்திலிருந்து வந்தது. 2வது எப்படி வந்தது? காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்ததினால், தாழ்மையுள்ள ஒரு உள்ளத்தோடு கேட்டதினால், தேவன் பேசும்படியா ஜெபித்ததினால், ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், 5வது காரியம் கற்றுக்கொண்ட காரியங்களை பிறருக்கு சொன்னதினால் இன்னும் அதிகமா ஆண்டவர் கற்றுத் தருகிறவராக இருக்கு. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த 33 ஆண்டுகளும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். அந்த பிரசங்கம் தான் ஆச்சரியத்தை கொடுத்ததா இருந்தது. சீஷர்களை உருவாக்கினது. அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது மாற்றினது. சீஷர்களை உருவாவதற்கு இந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கங்கள் தான் போதுமானதா இருந்தது. எத்தனை சீஷர்கள் உருவாவதற்கு இந்த காரியங்கள் உபயோகப்பட்டு பார்த்தீங்களா? நாமும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஆண்டவர் தரும்படி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகரை உருவாக்குகிற ஒரு ஊழியத்திலே, அநேகருடைய பக்தி விருத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை, அநேகரை பரிசுத்த பாதையில நடத்துகிற வசனத்தை நாங்களும் பேச விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்க உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து தாழ்மையோடு, கீழ்ப்படிதலோடு, ஜெபத்தோடு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவர். உடைய வசனத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். உடைய வசனத்தின் வேதத்தின் அதிசயங்களை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவர். அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.